சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்தியா முழுவதும் பணியாற்றும் அனைத்து மாநில 4ஆம் பிரிவு ஊழியர்களுக்கு ஒரே சம்பளம். அரசு ஊழியர்கள் கோரிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியா முழுவதும் பணியாற்றும் அனைத்து மாநில 4ஆம் பிரிவு ஊழியர்களுக்கு ஒரே சம்பளம் வழங்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பில் 8வது ஊதிய குழு தொடர்பான கூட்டம் அகில இந்திய தலைவர் கே. கணேசன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் மாநில தலைவர் எஸ். மதுரம், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் திருமாவளவன் ராம்சந்திர குப்தா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து கே. கணேசன் கூறியதாவது: 7வது ஊதிய குழு குளறுபடிகளை எல்லாம் களைந்து அனைத்து மாநிலங்களிலும் ஒரே இந்தியா என்பதற்கு ஏற்ப இந்தியா முழுவதும் பணியாற்றுகின்ற டி பிரிவு பணியாளர்களுக்கு ஒரே சம்பளம், ஒரே கிரேட் பே, ஒரே HRA, ஒரே CCA, ஒரே மலைப்படி, ஒரே பொங்கல் அல்லது தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும். இந்தியா முழுவதும் பணியாற்றுகின்ற அங்கன்வாடி, சத்துணவு, தோட்டக்கலைத்துறை, பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் தினக்கூலி, தொகுப்பு ஊதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலம் வரை ஊதியத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளருடைய சம்பள விகிதங்களை எல்லாம் ஒவ்வொரு மாநிலங்களும் விரைவாக அனுப்பி வைக்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி போன்ற மற்றும் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களையும் அரசு பணியாளராக தரம் உயர்த்த வேண்டும். மேலும் இது குறித்து அடுத்த விரிவான ஆலோசனை கூட்டம் காஷ்மீர் அல்லது ஜெய்ப்பூரில் நடைபெறும். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பிரதமருக்கும் அனைத்து மாநில முதல்வருக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இவ்வாறும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தியா முழுவதும் பணியாற்றும் அனைத்து மாநில 4ஆம் பிரிவு ஊழியர்களுக்கு ஒரே சம்பளம் வழங்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.